சண்டேனாலே மட்டன் நெஞ்செலும்பு சூப்பு கண்டிப்பாக எங்கள் வீட்டில் இருக்குங்க. இந்த சூப்பையும் குயிக்காக ஒரு 15 நிமிஷத்தில் டேஸ்ட்டாக பண்ணலாங்க. இந்த ரெசிபி என்னோடய பெரியம்மா ரெசிபிங்க. எனக்கு குழந்த பிறந்த புதுசெல்லாம் அடிக்கடி இதே மாதிரி மட்டன் சூப்பை அவங்க வச்சு கொடுப்பாங்க. நான் ரைஸ்லேயும் போட்டு சாப்பிட்ருக்கேங்க, சூப்பாகவும் குடிச்சிருக்கேன் நான். அடிக்கடி சளி தொல்லைகள் இருக்கவங்களும் ஆட்டோட நெஞ்செலும்பு சூப்பை அடிக்கடி குடிச்சு வந்தால் சளி தொல்லைகளும் நீங்குங்க. இப்போ ஈஸியாக அந்த நெஞ்செலும்பு சூப்பை ஒரு 15 நிமிஷத்தில் பண்ண போகிறோங்க. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 400 கிராம் அளவுக்கு நான் மட்டனோட நெஞ்செலும்பு வாங்கிட்டு வந்திருக்கேங்க. இதுலேருந்து நான் 200 கிராம் மட்டும் பிரித்து எடுத்துக்க போகிறேன். எனக்கு இதுவே இன்றைக்கி போதுமானதுங்க. நம்ம மட்டன் எலும்பை மிச்சத்தை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோன்னா இது மாதிரி ஒரு டாங்ஸ் வச்சு நம்ம எடுத்துக்கலாங்க. கைகளால் வச்சு எடுத்தோம்னா பேலன்ஸ் இருக்கிற மட்டன் நமக்கு கெட்டு போக வாய்ப்பு இருக்குது. இல்லை ஸ்பூனால் கூட இது மாதிரி எடுத்து வச்சுக்கலாங்க. 200 கிராம் அளவுக்கு மட்டனை தனியாக பிரித்து எடுத்து ஒரு பவுலில் போட்டிருக்கேங்க. கொஞ்சமாக உப்பு மஞ்சப்பொடி போட்டுக்கிறேன். நல்லா கைகளால் உப்பு மஞ்சப்பொடியை போட்டு மட்டனோட பிசைஞ்சிக்கலாம். இது மாதிரி 6-7 தண்ணி விட்டு மட்டனை நல்லா அலசிட்டு தண்ணி இல்லாமல் மட்டனை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. மட்டன் நல்லா எலும்பும் சதையுமாக தான் இருக்குங்க. குழந்தைங்களுக்கு நம்ம தாராளமாக கொடுக்கலாம் இந்த சூப்பை, அந்த அளவுக்கு தாங்க இருக்குது. இப்போ இந்த மட்டனுக்கு தேவையான இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு 15 சின்ன வெங்காயம், 3 பெரிய பூண்டு பல், அந்த அளவுக்கு இஞ்சி, ஒரு அரை தக்காளி போட்டுக்க போகிறேங்க. மிச்சம் பேலன்ஸ் இருக்கிற அரை தக்காளியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேங்க. ஆட்டு நெஞ்செலும்பு சூப்புக்கு தேவையான பொருட்கள்லாம் இப்போ வதக்கிக்கலாம். குக்கரை வச்சுருக்கேங்க. அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். உரிச்சி வச்ச சின்ன வெங்காயத்தையும் போட்டுக்கிறேன் நான். சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாங்க. அது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற அரை தக்காளியும் சேர்த்துக்கலாங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. அது கூட நான் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு, இஞ்சி அதையும் சேர்த்து வதக்கிக்க போகிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சம் மஞ்சப்பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு மிளகு சேர்த்துருக்கோங்க. அதனால தான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துருக்கோம். இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சூட்லேயே நல்லா வதக்கிட்டு இப்போ ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. குக்கரில் ஊற்றிட்டு இருக்க மசாலாவையும் தண்ணி விட்டு அலசி மிக்ஸியில் விட்டு இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க பேஸ்ட்டாக. தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம் எல்லாமே வழுவழுன்னு இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அதே குக்கர்லேயே கழுவி தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுருக்க மட்டனை சேர்த்துட்டு மட்டனுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா எல்லாத்தையுமே போட்டுடலாங்க. கைகளால் இதை மாதிரி மட்டனோட அந்த மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாங்க. டைம் இருக்கிறவங்க ஒரு 10 நிமிஷம் கூட ஊற வச்சுக்கலாங்க. எனக்கு டைம் இல்லைங்க, அதனால் டைரெக்டாக நான் வைக்க போகிறேன். இது மாதிரி நல்லா கைகளால் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது நல்லா மசாலா மட்டனில் ஊறி போயிருக்குங்க. சூப்பில் இருக்கிற மட்டனை எடுத்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. அதனால் கைகளால் நல்லா இது மாதிரி பிசைஞ்சு கொடுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை வச்சு இது மாதிரி மசாலா மட்டனில் செய்கிற அளவுக்கு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாங்க. இப்போ மட்டனுக்கு தேவையான தண்ணியை அளந்து விட்டுடலாங்க. நான் ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு இப்போ மட்டனுக்கு தேவையான தண்ணியை இப்போ அளந்து விட்டுருக்கேங்க. மட்டனில் இன்னும் தண்ணி வருங்க கொஞ்சம் அளவுக்கு. தேவையான தண்ணியை இப்பயே சேர்த்துக்கலாங்க. எங்களுக்கு இந்த மட்டன் சூப் கொஞ்சம் திக்காக இருந்தால் பிடிக்குங்க. அதனால் தேவையான தண்ணியை இப்பயே சேர்த்துட்டேன். மட்டன் சூப்பு ரெடி ஆனோடனே தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. மட்டன் சூப்பு சல்லுன்னு இருக்குங்க, டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் தேவையான தண்ணியை சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு மட்டன் சூப்பு ஒரு கொதி வரணுங்க. மட்டன் சூப்பு ஒரு கொதி வந்ததும் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாங்க. இப்போ காரமாக நீங்கள் சூப்பு குடிப்பீங்கன்னா அரை பச்சை மிளகாய் கூட இப்போ சேர்த்துக்கலாங்க. மட்டனோட சூப்பு இந்த பதத்துக்கு இருக்குங்க. நல்லா மட்டன் சூப்பு நல்லா கொதித்து வந்ததும் மட்டன்லேருந்து தண்ணி வந்ததும் மட்டன் சூப்பு கொஞ்சம் தண்ணியாகிடுங்க. நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்குதுன்னா கண்டிப்பாக இது மாதிரி ஒரு சூப்பை வச்சு கொடுக்கணுங்க. உடம்பு ரொம்பவே நல்லாயிருக்குங்க குழந்தைங்களுக்கு இது மாதிரி சூப் குடிக்கும்போது. இப்போ மட்டன் சூப்பு கொதி வந்ததும் உப்பு செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி 8 விசில் விட போகிறேங்க நான். 8 விசில் வந்தால் தான் மட்டனோட எலும்புலேருந்து இருக்கிற சாரும் இறங்குங்க. நல்லா மட்டன் எலும்பும் நல்லா வெந்து கொடுக்குங்க. சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். மட்டன் நல்லா வெந்தால் செரிமானமும் சீக்கிரமாக ஆகிடுங்க நமக்கு. இப்போது மட்டன் 8 விசில் வந்துருச்சுங்க. இப்போ சூடு ஆறுனதும் திறந்தாச்சுங்க. இந்த அளவுக்கு இருக்க மட்டன் சூப்பு. இப்போ இந்த மட்டன் சூப்புக்கு சூப்பராக ஒரு தாளிப்பு போட்டுடலாங்க. ஒரு கடாய் வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு, சோம்பு, பூண்டு பல் ஒரு 4-5 தட்டி போட்டு தாளிச்சிக்கிறேன். இப்போ சூடாக இருக்குங்க. நல்லா கொதிக்க கொதிக்க ஆவி பறக்குதுங்க. அதனால் கிளியராக தெரில. இப்போ ஆறினோடனே நான் காமிக்கிறேன். இப்போ நல்லா தாளித்த பொருட்களை சூப்பில் போட்டுடலாங்க. இப்போ கடாயில் ஒட்டிகிட்டு இருக்க கடுகு கூட இது மாதிரி சூப்பை விட்டு நல்லா அலசி சூப்பில் சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பொடி சேர்த்துக்கிறேங்க.
மல்லித்தழையை கட் பண்ணி இந்த சூப்பில் சேர்த்துடலாங்க. இப்போ சூப்பை நல்லா ஒரு கொதி விட்டு எடுத்தால் சூப்பராக இருக்குங்க இந்த ஆட்டு நெஞ்செலும்பு சூப்பு. நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கிற சூப்பில் காரமாக சாப்பிட விரும்புகிறவங்க கொஞ்சமாக மிளகுத்தூளும் சேர்த்துருங்க. நான் பண்ணுற சூப்பு காரம் கம்மியாக இருக்குங்க. குழந்தைங்கள்லேருந்து ரொம்ப வயசானவங்க வரைக்கும் இந்த சூப்பை குடிக்கலாங்க தாராளமாக. 8 விசில் விட்டு இந்த சூப்பை எடுக்கும்போது எலும்பு ஓரமாக ஒட்டிக்கிட்டு இருக்க கொழுப்பு கூட நல்லா வெந்து சூப்போட கரைஞ்சிருங்க. சாப்பிட்றதுக்கு புது விதமாக டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க இந்த சூப்பு. சாதம் வடிச்சிட்டு அதுலேயும் போட்டு சாப்பிட்லாங்க. இட்லி தோசையோடையும் தொட்டு சாப்பிட்டுக்கலாங்க. நமக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டுக்கலாங்க இந்த சூப்பை. ரொம்பவே டேஸ்ட்டாக மணமாக இருக்குங்க இந்த சூப்பு சாப்பிட்றதுக்கு. உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு பவுலில் போட்டு நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடலாங்க. நல்லா பஞ்சு போல் மட்டனும் நல்லா வெந்திருக்குங்க சூப்போட சேர்ந்து. நல்லா வாசனையாக இருக்குங்க. வீடே நல்ல மணமாக இருக்குது இந்த சூப்பு வாசனை. இப்போ கொஞ்சமாக மல்லித்தழையும் தூவிக்கலாங்க இந்த சூப்போட. நல்லா கம கமன்னு வீடே மணக்கக்கூடிய இந்த மட்டன் நெஞ்சு எலும்பை வாங்கிட்டு நீங்களும் இதே மாதிரி சூப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மட்டன் நெஞ்செலும்பு சூப்பு டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. வெளியில் எங்கேயுமே கிடைக்காதுங்க இது மாதிரி ஒரு டேஸ்ட்டு. நல்லா குயிக்காக ஒரு 15 நிமிஷத்தில் இந்த சூப்பை ஈஸியாக ரெடி பண்ணிட்டேங்க நான். இந்த மட்டன் சூப்பு உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. நம்ம சேர்த்துருக்க பொருட்களும் உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. மிளகு, சீரகம், சோம்பு எல்லாமே நமக்கு ஈஸியாக ஜீரணத்தன்மையை கொடுக்குங்க. மட்டன் சூப்பு தண்ணியாக தான் சாப்பிட பிடிக்கும்னு நினைக்கிறவங்க மட்டன் வேக வைக்கும் போதே கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி வேக வைங்க. சூப்பராக இருக்கும் மட்டன் சூப்பு. உங்கள் வீட்லேயும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு.